ஒரு ஆக்ட்ல இருக்குது இப்படி இருக்கணும் எமர்ஜென்சி மீட்டிங் இந்த டைம்ல கால் பண்ணணும் 13 கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு பிரசிடென்ட் நோட்டீஸ் கொடுத்துக்கணும் அது மேல 1/3 மெஜாரிட்டியில அவர் மீட்டிங்கை கருதி இருக்கணும் அப்படி யாரும் கூட கொடுக்கலையே என்னத்துக்கோசரம் நீங்க எமர்ஜென்சி மீட்டிங் வச்சுங்க சரி எதையோ வச்சுட்டீங்க பரவாயில்ல விடு எதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்கன்னு கேட்டேன் மார்க்கெட்டை பத்தி மீட்டிங் வச்சது தப்பு மார்க்கெட் பத்தி டிஸ்கஷன் எப்படி பண்ண முடியும் நீ அங்கடி இல்லை ஏழை உங்களுக்கு எப்படி டிஸ்கஷன் பண்ண முடியும் முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லுது 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு லீஸ் பவர் இருக்குது நீ எப்படி 12 வருஷம் கேட்குற மார்க்கெட்டில் இருக்கிறவன் நீ கேட்டவொடனே கவுன்சில் படி 12 வருஷத்துக்கு ரெசல்யூஷன் பண்ணுவாங்களா எல்லாரும் பண்ணா கூட நான் பண்ண முடியாத ஆக்ட் சுப்பீரியர்னு சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்புறம் கோர்ட்டில் 106 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும் ஜட்ஜி சொல்லிக்கிறாரு அது மேலே தான் மர்ச்சன்ட்டுங்க சீனியர் டிவிஷனுக்கு போனாங்க டிஜே கோர்ட்டுக்கு போனோன்னு என்ன ஆச்சு அவர் சொல்லிக்கிறது கீழ் கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் சொல்லிக்கிறது தான் கரெக்டு கட்டுக்கடா பண்ணாங்க அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க நீங்கள் கடையை வெக்கேட் பண்ணி கீயெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்புறம் முனிசிபாலிட்டி பப்ளிக் ஆக்ஷன் பண்ணணும் நீங்களா கடையை காலி பண்ணிடணும்னு சொல்லிக்கிறோம் நீங்களா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டி எதனா ஆக்ஷன் எடுத்தா இது வரைக்கும் நீ அவங்களுக்கு எதனா நோட்டீஸ் கொடுத்தியா ஹைகோர்ட்டு சொல்லி நீ மதிக்கலையே உன் மேலே ஏன் கண்டெம்ட் ஆத கோர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு டிவிஷனல் பெஞ்சுக்கு போயிருக்கிறாங்க அந்த ரிட் பெட்டிஷன் நம்பரும் சொல்லிக்கிறேன் டிவிஷனல் பெஞ்சுக்கு போகும்போது அங்கே ஆனரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிக்கிறார் உங்கள் ஒருத்தருக்கும் ஃபைன் கொடுப்போம் ஒரு கடைக்கும் ஒழுங்காக கட்டிட்டு மரியாதையாக போயிட்டீங்கன்னாக்கா வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா ஒவ்வொரு கடைக்காரங்களும் நான் ஃபைன் பண்ணியிருப்பேன் இவ்வளோ நீங்கள் லூட்டி பண்ணிக்கிறீங்க இத்தனை வருஷமா அப்படின்னாலும் இவங்க வித்ரா பண்ணிக்கிறாங்க அந்த கேஸை வித்ரா பண்ணிங்கன்னா அது பெண்டிங்கில் இருக்குது இன்னும் வித்ரா பண்ணிக்கணும்னு அடுத்த கேஸ் இவங்க இதெல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்னொன்று ஜட்ஜி கிட்ட போட்டாங்க அந்த ஜட்ஜி என்ன பண்ணாரு பாப்பரேட்டின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டு மூவ் பண்ணதுனால அதுக்கு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் ஸ்டே கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் சர்வ் பண்ண நோட்டீஸு நிறுத்தி வைக்கணும் ஆக்ஷன் நிறுத்தி வைக்கணும் கடை காலி பண்ணுறதை நிற்க வைக்கணும் அப்படின்னு ஒரு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அங்கே வச்சுக்கின்னு நீ எப்படி இங்கே நோட்டீஸ் கொடுக்குற எனக்கு எமர்ஜென்சி நோட்டீஸு தப்பு இல்லையா அதுவும் எமர்ஜென்சி நோட்டீஸில் கமிஷனர் சைன் பண்ணி தப்பு இல்லையா அதிகாரம் இருக்குது பிரசிடென்ட்டுக்கு தான் சைன் பண்ணுறதுக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு நீ யார் சைன் பண்ணி கொடுக்குறதுக்கு கேள்வி கேட்டேன் அதனால நீங்கள் நடத்துகிற மீட்டிங்கை தப்பு தயவுசெய்து இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன் எல்லாம் என்னோட அபிப்பிராயத்துக்கு ஏற்றுக்கினாங்க வந்துட்டேன் சார் இப்போ டிசி ஆர்டர்ஸ் மேலே தான் டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்கிறதா மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க அதை தான் பேசணும் உள்ள டிசிக்கு ரைட்ஸ் இருக்கா சார் கவுன்சில் மீறி பண்ண முடியாது கவுன்சில் பாடிஸ் அத்தாரிட்டி எங்கேயுமே ஹைகோர்ட்ல பப்ளிக் ஆக்ஷன் விடுன்னு சொல்லியிருக்கும் போதோ ஆக்ஷன் எப்படி விடுன்னு டிசி சொல்ல முடியும் அதை சேலஞ்ச் பண்ண கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுமே டிசி மேலே கமிஷன் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடுமே பப்ளிக் ஆக்ஷன் தானே சொல்லிக்கிறாங்க முனிசிபல் ஆக்ட் பப்ளிக் ஆக்ஷன் தானே சொல்லிக்குது எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு காட்டுக்கொண்டு சொல்லி புக் எடுத்து வச்சுனேன் காட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சுதாக்கா காட்டில் முடிக்கிறாங்களே எங்களுக்கு தெரியல ಗೊತ್ತಿಲ್ಲ நான் என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ அவர்கிட்ட என்ன பேசுறது நகரசபை உறுப்பினராக வேண்டாங்க முன்னாள் நகரத்தவருடைய பிரதிநிதியாக நீங்க இது மேல ஃபைனலா என்ன சார் சொல்றீங்க இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுங்க உங்களுடைய முடிவு தான் கடைசி முடிவு இவங்கள ஹைகோர்ட் பிரகாரம் இவங்களாம் வெக்கேட் பண்ணி சாவி கொடுக்கணும் இவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணாத கடையை சீல் பண்ணணும் சீல் பண்ணிட்டு அப்புறமா ஆக்ஷன் போகணும் இவங்க கிட்ட அந்த வசூல் பண்ண வேண்டிய பணத்துக்கு எந்தெந்த கடைக்கார் எவ்வளவு கொடுக்கணும்னு டாக்குமெண்ட் இல்லைன்றாங்க சார் கார் வச்சுருக்கிறாங்கல்ல கவர்மெண்ட் கார் போறதுக்கு கவர்மெண்ட் டிரைவர் இருக்கிறான்ல சுத்துறதுக்கு இதெல்லாம் யாருடைய பணம் உன் பணம் என் பணம் தானே அது கூட வேலை செய்யலன்னா எதுக்கு அந்த அதிகாரிகள் மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கும்னு சொல்றேன் டெண்டர் ஆகாதுன்னு சொல்றீங்க டெண்டர் ஆகக்கூடாதுன்றது தான் ஆக்டுக்குள்ளே இல்லையே எப்படி டெண்டர் ஆகும் கோர்ட்டை சொல்லிட்டு பப்ளிக் ஆக்ஷன் என்ன கோர்ட்டோட சுப்பீரியரா நீ டெண்டர் கொடுக்குறதுக்கு கோர்ட் ஆர்டர் வயலேஷன் அவங்க தானே சார் பண்ணுவாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் ஜெயிலுக்கு போவாங்க நானே மூவ் பண்ணுவேன் சரி ஓகே தேங்க்யூ